Hi, this is Chandrasekhar. Welcome to our channel. Today நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வவுச்சர் டைப்ஸ். ஸோ வாட் இஸ் வவுச்சர் டைப், அதில் வந்து எப்படி நியூ வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணுறது, எப்படி வவுச்சர் நம்பர் கான்ஃபிகர் பண்ணுறது, டேலி பிரைம் 3.0க்கு முன்னாடி வவுச்சர் டைப்ஸ் எப்படி இருந்தது, ஆஃப்டர் 3.0க்கு அப்புறம் வவுச்சர் டைப் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்றது எல்லாமே எலாபரேட்டாக இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வவுச்சர் டைப். ஸோ வாட் இஸ் வவுச்சர் டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம டேலியில் வந்து டிரான்சாக்ஷன், நம்மளோட சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட்ஸ், ரெசிப்ட்ஸ் எல்லாமே நம்ம பாஸ் பண்ணுற பிளேஸ் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வவுச்சர். ஸோ அதுதான் நம்ம வவுச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ட்ரிஸ் பாஸ் பண்ண போகிற பிளேஸை தான் வவுச்சர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நம்ம டேலியில் வந்து நியூவாக ஒரு வவுச்சர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பாஸ் என்ட்ரிஸ் எல்லாமே எங்கே பாஸ் பண்ணோம்னா வவுச்சரில் தான். நியூவாக ஒரு வவுச்சர், ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் வவுச்சர்ஸ் நிறையவே இருக்கும், சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட், ரெசிப்ட். ஸோ உங்களுக்கு சப்பாக வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். வவுச்சர் டைப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டேலி, கிரியேட் வவுச்சர் டைப், சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு ஒரு வவுச்சர் டைப் க்ரியேட் பண்ணுறேன். அண்டர் வந்து செலக்ட் வவுச்சர் டைப், நம்ம இதில் மேப் பண்ணுறோம், சேல்னா சேலுக்கு ரெலவெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் டைப் எஸ் பண்ணிக்கலாம். இதில் மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங், ஸோ இதில் வந்து ஒரு 5 டைப் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக் அப்படின்னா வவுச்சர் நம்பரிங் ஆட்டோமேட்டிக்காக வரும், 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக வரும். ஸோ ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் நம்பர் 1 2 3 4 5ன்னு வரும். ஸோ நம்ம மேனுவலாகவும் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். மேனுவல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வவுச்சர் நம்பரை நம்ம வந்து மேனுவலாக மட்டுமே மென்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து மல்டி யூசர் ஆட்டோ அப்படின்றது, ஸோ வவுச்சர் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும், ப்ளஸ் பக்கத்தில் ஆட்டோ அப்படின்னு சொல்லி வரும். நன் கொடுத்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் எதுவுமே இருக்காமல் எம்டியாக வரும். ஸோ இதுதான் வந்து மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங்ஸ் இன் டேலி. ஸோ இப்போ நான் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து 2 டைப் ஆஃப் நம்பரிங் பிஹேவியர் ஆன் இன்செஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேலி பிரைம் 2.0 வரைக்கும் இந்த ஆப்ஷன் கிடையாது. ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்னு வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீட்டெயில் தான் வரும். ஸோ 3.0ல் புதுசாக ஒரு வவுச்சர் டைப் ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க, பிஹேவியர். ஸோ ரீநம்பர் வவுச்சர், ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ ரீநம்பர் வவுச்சர் அப்படின்றது, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பாருங்கள், நீங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது, இப்போ இன்னைக்கு டேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 அக்டோபர், 1 அக்டோபர்லேருந்து ஒரு 10th அக்டோபர் வரைக்கும் நம்ம பில் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பில்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு 2nd அக்டோபரில் பில் போட்டோம்னா என்ன ஆகும்னா, பில்ஸ் எல்லாமே ரீஅலைன் ஆகிடும், நம்பரிங்கில் ஜம்ப் ஆகிடும், கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் வந்து இந்த பிரைம் 3.0 வந்து ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எனி டேட்டில் வவுச்சர் பாஸ் பண்ணாலுமே அந்த வவுச்சர் நம்பர் அப்படியே ரீட்டர்ன் ஆகும். 1ஆம் தேதி ஒரு வவுச்சர் போடுறீங்க, 1ன்னு ஸ்டார்ட் ஆகுது. 10ஆம் தேதி ஒன்று போடுறீங்க, 2ன்னு ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் 2ஆம் தேதின்னு போட்டிங்கன்னா கண்டினியூட்டி அப்படியே வந்து சீக்வன்ஸாக வரும். ஓகேங்களா? அதுதான் ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர். ஸோ இந்த இது வந்து 3.0ல் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரீநம்பரிங் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு செட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீட்டெயில்ஸ். ஸோ வவுச்சர் நம்பர் வந்து ஹவு டு கான்ஃபிகர் வவுச்சர் நம்பரிங்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வவுச்சர் நம்பர் கான்ஃபிகர் பண்ணுறது பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் ஒரு கேரக்டர் வரணும், சஃபிக்ஸ் ஒரு கேரக்டர் வரணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் நம்பர் 1, ஸோ வித் ஆஃப் நியூமரிக்கல் பார்ட். ஸோ நமக்கு இன்வாய்ஸ் நம்பரில் 0001 அந்த மாதிரி வரணும் அப்படின்னா 4 டிஜிட் கொடுத்துடலாம். வித் ஆஃப் நியூமரிக்கல் பார்ட் 4, ப்ரீஃபில் வித் 0 எஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா 0001 அப்படின்னா 30 + 1, ஸோ அதனால் ப்ரீஃபில் வித் 0, அப்போ தான் வந்து 3 0 அதுக்கப்புறம் 1ன்னு வரும். நமக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம், நார்மலாகவே இருக்கட்டும். ஸோ இது ரீஸ்டார்ட் நம்பரிங் 1 ஏப்ரல்லேருந்து எனக்கு 1ன்னு ஸ்டார்ட் ஆகணும். இது பீரியடிசிட்டி, இயர்லியா மந்த்லியான்றது நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். எனக்கு சஃபிக்ஸ் இன்வாய்ஸ் ப்ரிஃபிக்ஸில் இந்த மாதிரி வரணும், INV/ சஃபிக்ஸ், ஸோ 24-25 பார் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, யூஸ் எஃபெக்டிவ் டேட்டிவ் ஃபார் வவுச்சர்ஸ், இதை நீங்கள் எஸ் பண்ணிக்கலாம். அலோ 0 வேல்யூ டிரான்சாக்ஷன்,
ஸோ நீங்கள் வந்து ஒன்லி குவான்டிட்டி மட்டும் நீங்கள் போடுறீங்க. டிசி வவுச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் போட மாட்டோம், ஒன்லி குவான்டிட்டி மட்டும் போடுவோம். ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ மேக் திஸ் வவுச்சர் டைப் as ஆப்ஷனல் பை டிஃபால்ட். ப்ரொஃபார்மாலாம் கிரியேட் பண்ணும்போது இது நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். நார்மல்ஸ் அது வந்து அக்கௌண்ட்டில் எஃபெக்ட் ஆகாது. ஸோ அலோ நரேஷன் இன் வவுச்சர். ஸோ நரேஷன் வேணும்னா நீங்கள் எஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொவைட் நரேஷன் ஃபார் ஈச் லெஜர் இன் வவுச்சர். இது எனேபிள் பண்ணிங்கன்னா ஒரு லெஜருக்கு கீழேயும் நரேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் வவுச்சர் ஆஃப்டர் சேவிங். ஸோ பில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணட்டுமான்னு சொல்லி சேல்ஸ் இன்வாய்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கும். அதை எனேபிள் பண்ணிக்கலாம். டைட்டில். ஸோ உங்களுக்கு வந்து என்ன இன்வாய்ஸ் டைட்டில் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் பேங்க். உங்களுக்கு இன்வாய்ஸில் என்ன பேங்க் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ உங்களுக்கு எந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கலாம். செட் ஆல்டர் டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு வவுச்சர் டைப் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வவுச்சர் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வவுச்சர் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு வாட்டி சேல்ஸ் லெஜரு, சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப், ஃப்ரைட் சார்ஜஸ், லோடிங் அன்லோடிங் இந்த மாதிரி லெஜர்ஸ் எல்லாம் மேனுவலாக செலக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வவுச்சர் கிளாஸ் ஒன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோவாக வந்துடும். ஒன்லி பார்ட்டிஸ் கொடுத்துட்டு ப்ராடக்ட்டு குவான்டிட்டி ரேட் மட்டும் போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். சேல்ஸ் நேம் ஆஃப் கிளாஸ் சேல்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் திஸ் குரூப். ஸோ எனக்கு வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் போடும்போது எனக்கு இந்த குரூப் லெஜர்ஸ்லாம் வேணாம், ஒன்லி கஸ்டமரோட லெஜர்ஸ் மட்டும் வந்தால் போதும், பேங்க் லெஜர் அங்கே வரக்கூடாது. பிரான்ச் அண்ட் டிவிஷன் வேண்டான்னா அதுவும் எனேபிள் பண்ணிக்கலாம். பிரான்ச் டிவிஷன் வச்சுக்கலாம். கேஷ் லெஜரும் வேணும். சண்டே கிரெடிட்டார் லெஜர் அங்கே எனக்கு தேவையிருக்காது. ஒன்லி இன்க்ளூடுனா சண்டே டேட்டார்ஸ் கேஷ் மட்டும் வரணும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இன்க்ளூட் இன் திஸ் குரூப்பில் சண்டே டேட்டாரும் கேஷ் மட்டும் கொடுத்துருக்கேன். பர்டிகுலராக அந்த 2 குரூப் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ நம்ம பில் பண்ணும்போது எந்த லெஜரில் அக்கௌண்டிங் விழுகணும், சேல்ஸ் அப்படிங்கிற லெஜரில் விழுகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே டேக்ஸ் லெஜர்ஸ், சிஜிஎஸ்டி. ஸோ இங்கே ரிமூவ் இஃப் 0 எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 0 இருந்ததுன்னா அது ரிமூவ் ஆகிடும். எஸ்டிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஸோ அடிஷ்னலாக டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ரவுண்ட் ஆஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் ₹1 நான் கொடுத்துட்றேன். கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி மோர் தென் மல்டி வவுச்சர் கிளாஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வவுச்சரை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, டீஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இந்த ஆக்டிவேஷன் அண்ட் டீஆக்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3.0க்கு அப்புறம் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் டீஆக்டிவேட் வவுச்சர் டைப் அப்படின்றது பார்த்துடலாம். உங்களுக்கு வவுச்சரை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம், டீஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க வவுச்சர் F8. ஸோ சேல்ஸ் எனக்கு 4 வவுச்சர் இருக்குது. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் வேணாம், ஒரு வவுச்சர் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்றது இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆல்டர் வவுச்சர் டைப் சேல்ஸ் இன்வாய்ஸ் இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் டைப்பை நோ பண்ணிட்டீங்கன்னா இந்த வவுச்சர் டைப் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகாது. வவுச்சர் F8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வவுச்சர் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வவுச்சர் டைப்பை நீங்கள் ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்குது. ஓகே. ஸோ வவுச்சர் நம்பர் பிஹேவியர் பிஃபோர் Tally Prime 3.0 அண்ட் ஆஃப்டர் Tally Prime 3.0. ஸோ அதுவும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட மல்டிபிள் வவுச்சர் டைப்ஸ் இருக்குது சேல்ஸில். நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு வவுச்சர்லையும் பில் பண்ணியிருக்கேன், சர்வீஸ் இன்வாய்ஸ் அப்படின்றதுலையும் பண்ணியிருக்கேன். 2 வவுச்சருக்குமே எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஆல்டிஜி ஆல்டர் மாஸ்டர் வவுச்சர் டைப். ஸோ இப்போ சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு வவுச்சருக்கு பார்த்தீங்கன்னா நான் ரீநம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ரிலீஸில் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்துடலாம். ஸோ ஒன்லி சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சரை பாருங்கள். நான் வந்து 1 அக்டோபர்லேருந்து 10 அக்டோபர் வரைக்கும் பில்ஸ் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ஒரு 8 பில்ஸ் 7 பில்ஸ் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 2ஆம் தேதி ஒரு பில் போட போகிறேன். ஆல்டியை கொடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். 2 அக்டோபர் நான் கொடுக்குறேன். கொடுத்தா இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேஷ் பில் போடுறேன். ஒரு 1,30,000க்கு. ஸோ சேவ் பண்ணதுமே இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அது செகண்டில் போட்டிருக்கேன். செகண்டில் போட்டதுமே செகண்டில் ஆல்ரெடி ஒரு பில் இருந்தது. அந்த பில்லுக்கு அடுத்தது கண்டினியூட்டியாக
இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த பில் வந்து பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி 7ஆக இருந்தது, சரி 6ஆக இருந்துச்சு, இப்போ 7ன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ரீநம்பரிங். ஸோ இந்த ரீநம்பரிங் கொடுத்தா என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில ஏதாவது தெரியாமல் நீங்கள் பில் போட்டிங்கன்னா கண்டினியூவஸாக வந்து இன்வாய்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ 1 பை 1 ரீஅலைன் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இன்வாய்ஸ் எது, டேட் மாறுது எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவே வந்து இந்த ரீட்டைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனி டேட்னாலும் உங்களுக்கு பார்த்துக்கலாம். இப்போ நான் சர்வீஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு வவுச்சரில் ஆல்டரில் வவுச்சர் டைப் சர்வீஸ் இன்வாய்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ரீட்டைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இது கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அன்யூஸ்ட் வவுச்சர் நம்பர் இன் டிரான்சாக்ஷன் ஃபார் ரீட்டைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் பிஹேவியர். இந்த ஒரு ஆப்ஷன் எஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏன்னு அப்புறமா சொல்கிறேன். அந்த சர்வீஸ் இன்வாய்ஸோட வவுச்சர் எடுத்துக்கலாம். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் சேல்ஸ் ரெஜிஸ்டர் நான் இங்கே ஃபில்டர் பண்ணிக்கிறேன் F4 போட்டு. ஸோ இதில் பாருங்கள் அதே மாதிரி ஒரு 7 இன்வாய்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 7 இருக்குது. இப்போ 12th அக்டோபரில் 7ஆம் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு 2nd அக்டோபரில் பில் பண்ணுறேன். 2nd அக்டோபர் சர்வீஸ் இன்வாய்ஸு அக்கௌண்டிங் இன்வாய்ஸை போடுறேன். சேஞ்ச் மோட் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் ஒரு கேஷ் பில் போடுறேன். சர்வீஸ் சார்ஜஸ் ஒரு 1000 ருபீஸ் போடுறேன். CGST SGST கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த பில்லு. ஸோ உங்களுக்கு இங்கே பாருங்கள் 2ஆம் தேதியிலேயே வந்திருக்கு. பட் ஆனால் நம்பர் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 8. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட பெனிஃபிட். இப்போ வந்து நீங்கள் என்ன டேட்டில் போட்டாலும் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் நம்பர் கொலாப்ஸ் ஆகாது. எனி டேட்டில் போட்டாலும் அந்த இன்வாய்ஸ் நம்பர் சீக்வன்ஸ் அப்படியே கண்டினியூட்டி ஆகும். ஸோ இதுதான் அந்த ரீட்டைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படின்றது லேட்டஸ்ட் வெர்ஷனில் கொடுக்குற ஒரு ஃபீச்சர். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட எண்டில் இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நான் இன்னொன்று பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த 2nd அப்படிங்கிற பில்லு நான் தெரியாமல் தப்பாக போட்டேன். இதை நான் டெலீட் பண்ணுறேன் Alt D கொடுத்து. இப்போ அடுத்தது வந்து பாருங்கள், இப்போ அடுத்தது இன்னொரு வவுச்சர் போடுறேன் 9. அடுத்தது நீங்கள் போட்டிங்கன்னா 9 தான் வரும். எனக்கு வந்து இப்போ 2ஆம் நம்பர் வவுச்சர்லேயே நீங்கள் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். அதை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு நியூ வவுச்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது எனக்கு 2ஆம் நம்பர் பில்லில் தான் வரணும் அப்படின்னா ரைட் சைட் பாருங்கள், மோர் டீட்டெயில் வவுச்சர் நம்பர் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே என்டர் பண்ணிங்கன்னா செலக்ட் அன்யூஸ்ட் வவுச்சர் நம்பர்னு இருக்கும். ஸோ இதில் எந்தெந்த வவுச்சரில் அன்யூஸ்டோ இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டும். அன்யூஸ்ட் வவுச்சர் நம்பர், ஸோ 2nd நம்பர் அன்யூஸ்டு, ப்ரீவியஸ் வவுச்சர் நம்பர் என்ன டேட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் வவுச்சர் நம்பர் அது என்ன டேட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு வரும். ஸோ என்டர் பண்ணிங்கன்னா அந்த வவுச்சர் நம்பர் அப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ அது உங்களுக்கு என்ன டேட்டில் வேணுமோ நீங்கள் பில் பண்ணிக்கலாம். ஸோ IGST. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் இந்த பில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஆனால் 12th அக்டோபர் இன்வாய்ஸ் நம்பர் 2ல் வந்துருச்சு. ஸோ எனி டேட்டில் போட்டாலுமே இன்வாய்ஸ் நம்பர் அப்படியே வந்து உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட எண்டில் இது வந்து நாட் ஒன்லி சேல்ஸு, பேமெண்ட்டு, ரெசிப்ட்டு, கான்ட்ரா எல்லா வவுச்சர் டைப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் டேட்ஸ் வந்து முன்ன பின்ன நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வவுச்சர் டைப்ஸில் என்னென்ன இருக்குது, புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரீட்டைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர்ன்றது தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூ ஃபீச்சர். ஸோ இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட எண்டில் நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.